In this video, we'll discuss about types of specimen. Specimen commonly obtained by the patients are urine, sputum and stool. ஸோ இங்கே வந்து ஸ்பெசிமன் கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக வந்து பேஷண்ட் வந்து யூரின், ஸ்பூட்டம் அண்டு ஸ்டூல் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறோம். இதை ஒன்று எப்படி கலெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து யூரின் சாம்பிள். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூரின் கலெக்ஷன் மஸ்ட் இன்க்ளூட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் க்ளீன் கேட்ச் மிஸ்ட்ரீம் யூரின் சாம்பிள். மெயினாக வந்து யூரின் சாம்பிள் கலெக்ஷனில் வந்து தேர் ஆர் ஃபாலோயிங் தட் மிஸ்ட்ரீம் யூரின் கலெக்ஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஃபியூ ட்ராப் வந்து யூரினை டிஸ்கார்ட் பண்ணிடணும், லாஸ்ட்டு ஃபியூ ட்ராப்பையும் வந்து டிஸ்கார்ட் பண்ணணும். மிடில் போர்ஷனில் இருக்க யூரின் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறது. அதுவும் வந்து தட் ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்பெசிமன் இஸ் ப்ரிஃபர்டு பிகாஸ் இட் ப்ரொவைட் எ மோர் கான்சன்ட்ரேட்டட் சாம்பிள். எப்பொழுதுமே வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் சாம்பிள் தான் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். பேஷண்ட் கலெக்ட் தி ஸ்பெசிமன் ஃபாலோயிங் கிளீனிசிங் ஆஃப் தட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா. அவங்க வந்து பிஃபோர் கலெக்டிங் சாம்பிள் யூரின் கலெக்ட் பண்ணுற பாட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணோம். இட் ரெடியூஸ் தட் ப்ரெசன்ஸ் ஆஃப் இண்டிஜீனஸ் ஃப்ளோரா. அதுக்காக தென் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு ஃபியூ ட்ராப் வந்து அவங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். தென் மிடில் பார்ட்டில் உள்ள யூரின் தான் வந்து கலெக்ட் பண்ணோம். அப்புறம் வந்து த கேத்தரைசேஷன் catheterized specimen should also used for this technique to eliminate organism. Then ரெண்டாவது சாம்பிள் வந்து ஸ்பூட்டம் ஸ்பெசிமன் ஆர் ஆஃப்டன் கலெக்டட் ஃபார் த டயக்னோசிஸ் ஆஃப் பேக்டீரியல் நிமோனியா. மெயினாக வந்து எதுக்கு கலெக்ட் பண்ணுறோன்னா நிமோனியா, லங்ஸ் இன்ஃபெக்ஷன், பேக்டீரியல் நிமோனியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஸ்பெசிமன் ஆர் அமாங் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்பெசிமன் டு கலெக்ட் adequately because they are contaminated with oropharyngeal flora. Lower respiratory tract specimen are among the most difficult specimen to collect adequately because they are contaminated with oropharyngeal flora. லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஸ்பெசிமன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட், ஏன்னா வந்து அது கண்டாமினேட்டட் வித் ஓரோஃபரஞ்சியல் ஃப்ளோரா. ஃபார் திஸ் ரீசன் தே ஆர் one of the least clinically relevant specimen received for culture. Other specimens such as blood and bronchoalveolar leavage may be more accurate in detecting etiological agent, that is microorganism causing disease. ஸோ அதுக்காக என்ன கலெக்ட் பண்ணுறாங்கன்னா blood and bronchoalveolar leavage. Then collection of a quality specimen sample is required through the patient education and medical professional oversight of that process. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், இயர்லி மார்னிங் சாம்பிள் தான் வந்து கலெக்ட் பண்ணுறோம். த பேஷண்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்பூட்டம், சலைவா, நாசல் செக்ரேஷன். அவங்களுக்குலாம் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் ப்ரொஃபஷனல் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்கணும். த பேஷண்ட் ஷுட் ரின்ஸ் தட் மவுத் வித் வாட்டர். அவங்க நல்லா வாயை வந்து வாட்டர் வச்சு கொப்பளிச்சிருக்கணும். தென் எக்ஸ்பெக்டோரேட் வித் த எய்ட் ஆஃப் டீப் cough directly into the sterile container. ஸோ காஃப் வந்து டீப் காஃப் அது மூலமாக வந்து ஸ்டெரைல் கண்டெய்னருக்கு வந்து அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். த பேஷண்ட் வித் டென்ச்சர் ஷுட் ரிமூவ் தட் டினேச்சர் ஃபஸ்ட். த single specimen should be adequate for detection of bacterial lower respiratory tract infection. லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து சிங்கிள் ஸ்பெசிமன் போதும். இஃப் ஃபங்கல் ஆர் மைக்ரோபாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இஸ் ஆர் சஸ்பெக்டட் மீன்ஸ் 3 சாம்பிள் வேணும். ஓகேவா? தட் பேக்டீரியல் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா வந்து சிங்கிள் ஸ்பெசிமன் போதும். அதுவே வந்து ஃபங்கல் ஆர் மைக்ரோபாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா அப்ராக்சிமேட்லி தே நீட் 3 separate early morning specimen. Then respiratory therapy technician may assist patients who are unable to expirate
a respiratory specimen. Respiratory therapy technician வந்து அந்த respiration எடுக்க முடியாதவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. These specimen may be collected through aerosol inductions in which patient breathe aerosolized droplet of a solution that stimulate cough reflex. இது வந்து cough reflex வந்து induce பண்ணும். So when this sputum specimen are submitted to microbiology, the lab should be informed of whether that specimen is expectorate or induced. நேச்சுரலாக வந்ததா இல்லாட்டி இன்டியூஸ் பண்ணி வந்ததாங்கிறத அவங்க வந்து மைக்ரோபாலஜி லேபுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். Last one is stool sample collection. The specimen of choice for detection of gastrointestinal pathogen is stool. A rectal swab can be submitted. Rectal swab can be submitted for bacterial culture as long as fecal material is visible on the swab. A single specimen has yielded a negative result. சிங்கிள் சாம்பிள் மட்டும் எடுத்துட்டா வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வரும். ஸோ அதுக்குனால இங்கேயுமே வந்து ஒரு 3 ஸ்பெசிமன் நீடு. ஒன்ஸ் a day for 3 days. If parasite are suspected, 3 specimens collected within 10 days should be sufficient for microscopic detection of ova and parasite. ஸோ அவங்க வந்து 10 days வந்து 3 specimen collect பண்ணுறப்ப they can detected ova and parasite. Some laboratories offer an initial parasite screening, chlamydia, lamlia and cryptosporum. Newer method also detecting that parasite antigen. One sample is usually sufficient. If the screening is negative, the physician can decide whether to perform complete parasite studies. Then patient should be instructed to excrete directly into that collection device. Specimen should never be taken from the toilet. Toilet வந்து இருக்கக்கூடாது, டைரெக்டாக வந்து கண்டெய்னருக்கு வந்து they collected the sample. should அப்படியெல்லாம் எடுத்தால் for contaminated, chances for contamination. Then commercial system are available with that preservatives for bacteria and parasite. Approximate ratio of stool is preservatives 1:3 and the patient must understand that if the ratio is not met, the test is invalid. In addition, patient needed to told that specimen must be thoroughly mixed with that preservatives. அது preservatives ஆட் பண்ணியிருந்தா patient வந்து கம்பல்சரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்.